இந்த நாள் செய்திக்காக முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க சோதரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட படிங்க சோதரம். எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. அல்லேலூயா. அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. அல்லேலூயா. ஆமென். அநேக உபத்திரவங்களைத்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வழிக்கு பேர் உபத்திரவத்தின் வழி. அல்லேலூயா. ஆமென். ஜீவனுக்கு போகிற வாசல் வழிக்கு இடுக்கும் நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் நெருக்கமாய்த்தான் இருக்கும். உபத்திரவ வழியாய்த்தான் கடந்து போகணும். அந்த அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்கிறார்கள். ஊழியம் செய்ய போன போது அங்கே ஆண்டவர் பலத்த கிரியை செய்தார். அதிலே 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது லிஸ்தீரா என்று சொல்கிற இடத்திலே 8ஆம் வசனத்திலே 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே லிஸ்தீராவிலே தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்து ஒருபோது நடவாமல் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனது உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அல்லேலூயா. இந்த குதித்தெழுந்து நடக்கிற ஒரு அனுபவம். ஆமென். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஸோ அலங்கார வாசலில் உட்கார்ந்துருந்த ஒரு மனுஷன் சப்பானி அவனை தூக்கி கொண்டு வந்து பிச்சை எடுக்க உட்கார வச்சுருப்பாங்க. சோதரம் அங்கே பேதுரு யோவான் ஊழியக்காரர்கள் அங்கே போகும்போது ஏதாயிலும் காசு உணவு பொருளோ கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தால் இவங்களிடத்தில் காசு பணம் அது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பேதுரு யோவான் எல்லாம் அந்த காலத்தில் இந்த காசு பணம் இருக்காது. இயேசுவை பின்பற்றி மீன் பிடிக்க போனவங்க மீன்பிடி தொழிலை விட்டுக்கிட்டு இயேசுவை பின்பற்றி உடைய மனுஷர் பிடிக்கிறவா ஆக்குன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்து ஊழியத்தில் நடத்தி கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு ஆமென் மரித்த நேரத்தில் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்புறம் ஒரு 3 நாட்களுள்ளே உயிர்த்தெழுந்து தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். பிறகு இயேசு 50 நாள் 40 நாளோடு கூட இருந்து அவளை அவளுக்கு தம்மை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து பிறகு 50 நாளிலே ஆமென் அவர் 40ஆவது நாளிலே ஆண்டவர் அவர் பரமேறி சென்றார். அது பிறகு சீசரில் பார்த்து சொன்னால் நீங்கள் எல்லாரும் எருசலேமை விட்டு போகாமல் வாக்குத்தத்தமுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காய் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு சொல்லி போனார். அப்படி அவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கும் போது ஒரு மேல் வீட்டில் எல்லாம் கூடி ஜெபித்து கொண்டு போய் 50ஆம் நாளிலே பெந்தைக்கோஸ்தே நாள்னு சொல்லி அந்த நாளிலே ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை நாளிலே பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டார். பரிசுத்தாவினால் அந்த சபை அங்கே எழும்பினது. அல்லேலூயா. அங்கே பேதுரு ஆமென் பரிசுத்தால் நிரம்பி எழும்பி நின்று முதல் பிரசங்கத்தை பண்ணினார். அப்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டே அந்த சந்தர்ப்பத்தில் தான்
ஒரு நாள் தேவாலயத்தில் போகும்போது தான் இந்த பிச்சைக்காரன் அவர் எதிர்பார்த்து ஏதாகிலும் காசு பணம் கொடுப்பார்னு எதிர்பார்த்த போது என்னிடத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, வெள்ளியும் இல்லை, நீ எதிர்பார்க்கிற காரியம் இடத்துல இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை அவனுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி இயேசுவன் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை எழும்பி நட என்று சொல்லி அவனை தூக்கி விட்டபோது அவன் குதித்தெழுந்து நடந்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவளோடு கூட தேவாலயத்துக்குள்ளே போனான் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளோ சத்தியம்! அது நடந்த இடம், அவன் உட்கார்ந்திருந்த சப்பானி உட்கார்ந்திருந்த இடம் தெளிவாய் சொல்லப்பட்ட எருசலேம் தேவாலயத்தின் அலங்கார வாசல்லே உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா! அவன் இப்பொழுது தேவன் தம்முடைய வல்லமையினால் தொட்டு அவனை எழுந்து நடக்க பண்ணி குதித்தெழுந்து நடந்து நடக்கிறான். இங்கே இந்த மனுஷன் சோதரம் பவுலுடைய ஊழியத்திலே அவன் ரட்சிப்புக்கு என்ற விசுவாசம் இருக்கிற கண்டபோது பவுல் அவனை தூக்கி விடுகிறார். அவன் என்ன செய்கிறான்? வாசிக்கிறோம், குதித்து எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா! ஆண்டவர் இப்படி அற்புதங்களை செய்கிறவர். இந்த அற்புதம் நடந்தது, இந்த அற்புதம் நடந்த பிற்பாடு அந்த சம்பவத்தை சொல்லி கொண்டு போகிறேன். சோதரம் அங்கே இவள் தேவர்கள் வந்து இறங்கி வந்திருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு பலியிடுவதற்கு வேண்டி அங்கே யூபித்தர் மெர்க்குரி என்று சொல்லி 2 தெய்வங்கள் உண்டு. அதுபோல 2 பேர் பர்னபாவும் பவுலும் 2 பேரும் பிரசங்கம் பண்ணி அங்கே அந்த ஊழியத்தை நடத்தினபடினாலே அவள் யூபித்தர் மெர்க்குரி என்று போன்ற தெய்வம் வந்து இறங்கி வந்து இந்த கிரியை செய்திருக்கிறது என்று சொல்லி அவளை தெய்வங்களாய் பாவித்தார்கள். தெய்வங்களாய் பாவித்து அவளோடு சோதரம் அவளுக்கு பூஜை செய்து அவளுக்கு பலியிட்டு, தெய்வங்களுக்கு பலியிடுவாங்க இல்லையா, பலியிடுவதற்கு பூமாலைகளை கொண்டு வந்துட்டாங்க, எருதுகள் காளையை கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா! காளை எங்கிருந்தான் பிடிச்சாங்களோ தெரியல. சோதரம் ஒரு காளையை கொண்டு வந்து பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போது பவுல் சோதரம் மனுஷே இப்படி ஏன் செய்கிறீங்க? 15ஆம் வசனம் படிக்கும்போது, மனுஷே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன் தானே. இந்த வீணான தேவனை விட்டு நீங்கள் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை பற்றி அங்கே சொல்லுகிறார். அவரிடத்தில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்தான் இதை செய்தார் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாங்கள் சோதரம் எங்களுக்கு பலியிட வேண்டாம், நாங்கள் உங்களை போல பாடுள்ள மனுஷதானே என்று சொன்னார்கள். அப்படி அந்த சந்தர்ப்பம் நடக்கிற கொஞ்ச நேரத்தில் அதே சம்பவம் நடந்த அதே இடத்துல 19ஆம் வசனத்தை படித்தா தெரியும். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலிருந்து வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே பூஜை செய்து நிற்காங்க. அல்லேலூயா! சோதரன் தெய்வங்கள் இறங்கி வந்து விட்டது என்று சொல்லி அங்கே சோதரன் அவர்களை ஆராதிக்கிறது நிற்கிறாங்க. அல்லேலூயா! அதே இடத்துல வேறொரு போதனை 15ஆம் வசனத்தில் ஆமேன் இவர்கள் கொடுத்த போதனை இருக்கிறது. அல்லேலூயா! 15-16 வசனங்கள் படித்தா 16-17 வசனங்கள் படித்தா பவுல் பர்னபாவும் அவர்கள் கொடுத்த போதனை. அடுத்த 19ஆம் வசனம் படிக்கும்போது அந்தியோகியாவில் இக்கோனியாவிலிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்தார்கள். அங்கே ஒரு போதனை. அல்லேலூயா! சாத்தானுக்கு போதனை. சாத்தான் அங்கே அவளுக்கு போதனை செய்து அவங்க ஜனங்களை திருப்பி விட்டான். முதல்ல பவுலுக்கு பலியிடும்படியாய் வந்தவர்களை இப்பொழுது சோத்திரம் அவளுக்கு போதனை செய்து அவளை திருப்பி விட்ட போது அந்த ஜனங்களை போதனை செய்து என்ன செய்தாங்க? பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார். ஹல்லேலூயா! பவுலை கல்லறிந்து சோத்திரம் செத்து போனார். நல்லா எரிஞ்சிட்டாங்க. எவ்வளோ கல்லத்துக்கு ஒரு கல் பட்டாலே எப்படி இருக்கும் சோத்திரம். ஒரு கல்லறிந்து பவுல் மரித்து போனார் என்று சொல்லி சோத்திரம் மரிச்சாச்சு, ஜீவனில் ஒன்றும் இல்லை. எவ்வளவோ கல்லத்துக்கு எரிஞ்சிருப்பாங்க, கொல்லும் பிடிக்கத்தானே எரிஞ்சாங்க. இப்போது செத்து போனார் என்று சொல்லி இழுத்து பட்டணத்தை வெளியே இழுத்துக்குன்னா உடல்லாம் எவ்வளோ உறைஞ்சிருக்கும். பட்டணத்துக்குள்ளேருந்து இழுத்து வெளியே கொண்டு போட்டிருக்காங்க வெளியூரில். அங்கே சீசர்லாம் அறிந்து எல்லாரும் வந்து கூடி வந்து சுற்றி நின்று அருமையான நம்முடைய பவுல் எவ்வளோ ஊழியம் செய்தது, என்னுடைய தாசன் கொலை செய்து விட்டாலே என்று சொல்லி வேதனையோடு சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கும் போது பவுலுக்குள்ளே ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா! வாசிக்கிறோம் சோதரம். சீசர் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான்.
ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த காயம் எங்கே போச்சு, அதில் என்னெல்லாம் வந்து இழுத்ததுனால உடல் உறைஞ்சது என்னாச்சு, எழுந்து மறுபடியும் பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தாச்சு. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த இப்போ இல்லை கல்லறிஞ்சு கொண்டது, கல்லறிஞ்சோம், இப்போ இந்த அந்த மனுஷன் தானா என்று சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. பிறகு சோதரம் அந்த அங்கே ஏராளமான சீசல் கவலையோடு சுற்றி நின்றாங்க இல்லையா, அவள் எல்லாரும் சீசருடைய மனதை என்ன செய்கிறார், 22ஆம் வசனம் படிக்கிற, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவளுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களையாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபத்திரங்களையாய்த்தான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த உபத்திரவத்தின் வழியை சொல்லிக் கொடுக்கிறார். அவளுக்கு சோதம் மனதை திடப்படுத்துகிறார், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி சொல்லுகிறார், உபத்திரம் வழியாய் புத்தி சொல்லுகிறார், உபத்திரங்களான் வழியாய் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையாய் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பிரவேசனத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 பேதுருவிலே வாசிக்கிறோம், இவ்விதமாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பிரவேசனம் பரிபூர்ணமாய் நமக்கு அளிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். எவ்விதமா என்று சொல்லி அதுக்கு முன்னே கொஞ்சம் காரியங்களை சொல்லியிருக்கும். சோதரம் அதில் எழுதியிருக்கிறது, விசுவாசத்தோட தைரியலே இப்படி இருக்க நீங்கள் 5ஆம் வசனம் 2 பேதுரு 1:5 இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவளாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் தேவபக்தியையும் சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமாம். இவைகள் இல்லாதவன் முன் செய்த பாவங்களை தன் சுத்திகரியோட மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி அவன் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு உங்களை அழைத்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்து உங்களை அழைத்திருக்கிறார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நித்திய ராஜ்யம் அழைத்திருக்கிறார். ஆமேன். ஆகையால் சகோதரரே, இவ்விதமாய் அடுத்த வசனம் 11 படிக்கிறோம், இவளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசனம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாரும் விசுவாசமுடைய மக்களாய், தைரியமுள்ள மக்களாய், ஞானமுள்ள மக்களாய், பொறுமையுள்ள மக்களாய், அன்புள்ள மக்களாய், இச்சையடக்கமுள்ள மக்களாய், சகோதர சிநேகமுள்ள மக்களாய் நீங்கள் வாழ்ந்து, ஹல்லேலூயா, இவ்விதமாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பிரவேசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமே. அப்போஸ்தலர்களிலே வாசிக்கிறோம், நீங்கள் அநேக உபத்திரவழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னார். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எப்படியாவது சென்று பிரவேசிக்கணும். இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடிகிற வழி, ஹல்லேலூயா, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் வழியை காண்பித்திருக்கிறார். அந்த வழியை பற்றி தான் இங்கே நாம் வாசித்தோம். சோதரம் அந்த வழி எபிரேயரில் நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம். எபிரேயர் 2:10 வாசிக்கிறோம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினார். ஆண்டவரே அந்த உலகத்தை உண்டாக்கினார் பாருங்க, தமக்காகத்தான் உண்டாக்கினாராம், தம்மாலே உண்டாக்கினார். அவரை கொண்டு அவரே உண்டாக்கினார், அவருக்காகவே உண்டாக்கினார். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், ஆமேன், நம்ம எல்லாரையும் மகிமையிலே கொண்டு, அநேக பிள்ளைகளாகிய நம்மை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கணும். அதற்காகத்தான் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவதற்கு ஏற்ற, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது போல நம்மை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உபத்திரவத்தினாலே தான் ஆண்டவர் நம்மை பூர்ணப்படுத்துகிறார்.
அதற்காக ஆண்டவர் ஒரு உபத்திரவத்தின் வழியை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது உபத்திரம் வழியாய், அநேக உபத்திரம் வழியாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னான். அல்லேலூயா. உபத்திரவத்தினாலே நம்ம என்ன செய்கிறார்? பூரணப்படுத்துகிறார். இயேசு நமக்கு மாதிரி. இயேசு மரணத்தை, அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கிறோம். ஆமென். இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம், இயேசு தேவதூதர்கள் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது போல, மரணத்தை ஜெயித்தது போல, மரணத்தை மேற்கொண்டது போல நாமும் மரணத்தை உத்தரிக்க வேண்டுமானால், ஆமென், தேவனுடைய அநேக பிள்ளைகளை மைமையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துவது தேவனுக்கு ஏற்றதாயிருந்தது. ஹல்லேலூயா. இயேசு உபத்திரவத்தினால் பூர்ணப்பட்டது போல நாமும் உபத்திரவத்தினாலே பூர்ணப்பட வேண்டும். அநேக உபத்திரவங்கள், ஆண்டோட பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் வரும். எவ்வளோ உபத்திரவங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா, அது மத்தியிலே கர்த்தர் கூட உண்டு. ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, அந்த வசனத்தை போய் ஞாபகப்படுத்தணும். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான். ஆமென். யோவான் 16:33 வாசிக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்திலே பல உபத்திரவங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த உபத்திரவம் தான் அநேக உபத்திரவம் வழி. அந்த வழிக்கு பேர் உபத்திரவங்களின் வழி. உபத்திரவங்கள் வழியாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். உபத்திரவப்படாதபடிக்கு, தேவனுடைய பாடுகளை அனுபவிக்காதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அது ஒரு வார்த்தை கூட சொல்ல, அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான். அல்லேலூயா. ரோமர் 8:17 வசனத்தில் அங்கே எழுதியிருக்கிறது. அவர் சோதரம் குமாரனுடைய பிள்ளைகள் சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அவரோடு கிறிஸ்துவுடன் மகிமைப்படும்படிக்கு அவரோடு பாடுபட்டால் அப்படியாகும். அல்லேலூயா. தேவனுடைய சுதந்திரராய், கிறிஸ்துவுடன் சுதந்திரராய் இருக்க வேண்டுமானால், அவரோடு மகிமைப்பட வேண்டுமானால் அவரோடு பாடுபட்டால் தான் அப்படி ஆகும். அல்லேலூயா. அவரோடு பாடுபட வேண்டும். அவரோடு பாடுபட்டோமான அவரோட ஆளுகையும் செய்வோம். எத்தனை தூரம் கேட்கிற வார்த்தையாக இருந்தால் இன்றைக்கு ஆவியானவர், ஆமென், உங்களோடு போதித்ததை பேசுவதற்காக கர்த்தர் ஏவி கொண்டிருக்கிறார். ஆனபடியாக இன்றைக்கு என்ன செய்தியை கொடுக்க, என்ன வார்த்தை கொடுக்க என்று கேட்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்விதமாயுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பிரவேசனத்தை நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உபத்திரவத்தின் மத்தியிலே. ஹல்லேலூயா. அதன் மத்தியிலே விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், தைரியத்தோடு இருக்க வேண்டும், ஞானத்தோடு இருக்க வேண்டும், இச்சையடக்கத்தோடு இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், சகோதர சிநேகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவபக்தி உள்ள மக்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவ்விதமான அனுபவத்தோடு நாம் வாழ்வோமானால் நம்மை வீணரு கனியற்றுள்ளவமாக இருக்க விட்டாது. இந்த அனுபவத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பிரவேசனம் அவளுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். எப்படியாவது இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். உபத்திரத்தின் வழியை தேவன் வைத்திருக்கிறார். தமக்காகவும் தம்மாலையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. உபத்திரவத்தினால் நம்மை பூர்ணப்படுத்துகிறார். இயேசு உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்தப்பட்டார். அதுபோல் நாம் உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்தப்பட வேண்டும். எவ்விதத்திலே எப்படியெல்லாம் உபத்திரம் வரும்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அநேக உபத்திரம் வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோத்திரம். அநேக பாடுகள், துன்பங்கள், வருத்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவையெல்லாம் விடுவிப்பார் என்று சொல்லி 34ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சோதரன் துன்பங்கள் அநேகம் வரலாம், சோதனை அநேகம் வரலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே எழுதியிருக்கிறது, சோதரம் மனுஷன் நேரிட சோதனை இல்லாமல் வேறே சோதனைகளும் நேரிடுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆனால் திராணிக்கு மேல் சோதிக்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? இடங்கொடாமல் சோதனையோடு கூட அவருக்கு தப்பிக்கொள்ள போக்கை உண்டாக்குவார். சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள போக்கை உண்டாக்குவார். சோதனையோடு தப்பிக்கொள்ள முடியாத போக்கை உண்டாக்குவார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லுகிறார், சோதரம் எங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட உபத்திரத்திலிருந்து, அப்படிப்பட்ட ஆமென், அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. எந்த காரியம் வந்தாலும் தப்புவித்த ஆண்டவர் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அப்பொழுது ஒரு காரியம் ஞாபகத்தில் வருகிறது. சோதரம் அந்த கோலியாத்தை, ஆமென், கோலியாத்தை
ஆமென் கொல்லுவதற்காக தாவீது போகும்போது அல்லேலூயா கோலியாத்தோடு மல்யுத்தம் பண்ண தான் போகிறார். போகும்போது சோத்திரம் கோலியாத்து அவன் சோத்திரம் வேர் அவன் கொடிய ஒரு நல்ல யுத்த வீரன், அவன் சோதரம் நல்ல பராக்கிரமசாலி. தாவீதை அல்ல சொல்லுகிறேன், நான் சொல்ல கோலியாத்தை பற்றி சொல்லுகிறேன். அல்ல தாவீது 6 அடி உயரம் இருப்பார்கள, அவன் ஏறக்கூடிய 10 அடி உயரம். அல்லேலூயா 6 முழ உயரம், ஒரு ஜானு 6 முழம் ஒரு ஜானு என்று சொன்னால் 10 அடி உயரமுள்ள ஒரு மகாபெரிய வீரன். அவன் ராட்சசன். அல்லேலூயா அவனோடு யுத்தம் பண்ண போகிறாயே உனக்கு முடியுமா என்று கேட்டபோது அவர் சொன்னார், முதல்ல ஒரு சிங்கத்தை ஒரு நாள் கொண்டேன், அப்புறம் ஒரு கரடியை கொண்டேன். அல்லேலூயா அவனை போல இந்த சிங்கத்தை போல கரடியை போல இவன் ஒருவன் தான், அவனை நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி முன்னே ஆண்டவர் செய்த காரியங்களை நினைகூர்ந்து சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கடந்த காலங்களில் ஆண்டவர் நம்மை தப்புவித்ததையும் இன்னும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறதையும் இன்னும் தப்புவிப்பார்னு சொல்ல விசுவாசத்தோடு கடந்த காலங்களில் எத்தனையோ தீமை தீங்கு ஆபத்துகள் எத்தனையோ விதமான வருத்தங்கள் வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. எல்லாவரும் நம்மை ஆண்டவர் தப்புவித்து காத்து வருகிறார், தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார். அல்லேலூயா இன்னும் தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். 3 காரியம் வாசிங்க. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அல்லேலூயா கடந்த நாட்கள்லாம் நம்மை தப்புவித்த காரியங்களை விடுவித்த ரட்சித்த காப்பாற்றின காரியங்களை மறுபடியும் ஞாபகத்திலே கொண்டு வர வேண்டும். இவ்விதமாய் பல சூழ்நிலையில் நம்மை தப்புவித்து ஆபத்து எத்தனையோ ஆபத்திலிருந்து நம்மை தப்புவித்து காத்த ஆண்டவர் இன்னும் தப்புவிப்பார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று ஆண்டவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா ஆமென். சீசருடைய மனதை திடப்படுத்துகிறார். சீசருடைய மனதை திடப்படுத்தி அநேக உபத்திரவங்களாத்தான் வழியாத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியும். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் சோத்திரம் நமக்கு ஆண்டவர் ஒப்புவிக்கப்பட்ட நமக்கு நியமிக்கப்பட்ட ஆமென் உபத்திரவங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் உபத்திரவப்பட எனக்கு நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா ஆமென். 119 சங்கீதம் 71 படிக்கும்போது நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள. உபத்திரவப்படுகிறது நல்லது என்று பிறகுதான் உணர முடியும். அல்ல சோதனைக்கு பிற்பாடு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் பலத்த கிரிகளை செய்திருக்கிறார். யோசேப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடுமையான சோதனைக்குள்ளே மாட்டிக்கொண்டார். சோதரம் ஒரு குற்றம் செய்யாதபடிக்கு ஜெயில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சோதரன் சகோதரர்களால் புறக்கணிக்கு வந்த சொப்பனை எப்படி நிறைவேறதை பார்ப்போம்னு சொல்லி சோதரம் சொப்பனை நிறைவேறக்கூடாது என்பதற்காக அவரை சோதரம் அடித்து ஒரு குழியிலே போட்டு கொண்டு போடலாம் என்று பார்த்தார்கள். கடைசியாக சோதரம் மறைமுகமாக ஒருவன் சோதரம் அவரை காப்பாற்றி விடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். சோதரம் அங்கே சோதரம் வாலிபனாகிய அந்த யோசேப்பு இதுவரைக்கும் மற்ற சகோதரர்கள் ஆடு மேய்ப்பார்கள், இவங்களுக்கு ஆடு மேய்க்கிற பழக்கம் இல்லை. ஆமென் வனாந்தரத்திலே பழகவில்லை. ஆமென் தாப்பனோடு கூட சோதரம் செல்ல பிள்ளையாய் அருகில் இருந்த யோசேப்பு இப்பொழுது அங்கே சிறைச்சாலையிலே எகிப்திலே சிறைச்சாலையில் தவிக்கிறான். சோதரன் கர்த்தரேற்ற சமயத்தில் அவருடைய வார்த்தை நிறைவேறும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா அவனை ராஜாவுக்கு நிகராக கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா யோபுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தது, ரெண்டத்தனையாய் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா யோபு அதுவரைக்கும் ஆண்டவரை நேரடியாய் பார்க்கவில்லை, இப்பொழுது என் கண்ணுமை காண்கிறது. ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவர் சோத்திரம் முதல்ல சொல்லுகிறார், அந்த வார்த்தையை படித்து பார்த்தா தெரியும். யோபின் புத்தகத்தில் இதுவரை காதினால் தான் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்ணுமை காண்கிறது. ஹல்லேலூயா இப்பொழுது காதினால் அவரை குறித்து கேட்கிறோம். சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் சோதனைக்கு பிற்பாடு நம்முடைய கண்ணே அவரை காணத்தக்கதான சூழ்நிலையிலே அவருக்கு தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார், அந்த யோபு குரு சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா யோபு பேசினது போல என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபு என்னை குறித்த ஒரு நிதானத்தை உடையவராய் ஆமென் நான் இப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறேன், என்னை குறித்த ஒரு நிதானத்தை அறிந்து கொண்ட மனுஷன் என்று சாட்சி கொடுத்தார்.
ஒரு மனுஷன் சோதனை காலத்திலே ஆண்டவரை நன்றாய் நிதானிக்க கற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்போ தான் நிதானித்து அறிய முடியும். அல்லேலூயா. ஆமேன். இந்த உலகத்தில் ஆண்டவரை எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாது. அவரை குறித்து கேள்விப்படுகிறோம். சொல்லுகிறார், யோபு சொல்ல, இதுவரைக்கும் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரை நேரடியாய் பார்க்க முன்னே சொன்னார், விசுவாசத்தினால் சொன்னார், கடைசி நாளில் மீட்பர் பூமியில் நிற்பார், நான் அவரை பார்ப்பேன், நானே அவரை பார்ப்பேன். இந்த சொந்த கண்ணால் இந்த தோல் முதல்ல அழுகி போன பிற்பாடு ஒரு கண்ணை எனக்கு தருவார், அந்த கண்ணினால் அவரை நேரடியாய் பார்ப்பேன், முகமுகமாக அவரை பார்ப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தில் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதர மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வசனத்திலே வாசித்த வசனத்திலே படிக்கிறோம், சீசருடைய மனதை திடப்படுத்தி சோதம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். விசுவாசத்தை விட்டு ஒரு காலம் விலகக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். சோதரம் எப்போதும் ஆண்டவரை விசுவாசித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்போதும் விசுவாசத்தில் அப்படி உறுதியாக இருக்கணும். விசுவாசம் நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசித்து கொண்டே இருக்கிறேன், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேன். விசுவாசத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. விசுவாசத்தை பவுல் கடைசியாக சொன்ன, எவ்வளவு உபத்திரமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ எது வந்தாலும் கூட கிறிஸ்துவ அன்புடனே பிரிக்க மாட்டான் நிச்சயத்தினை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிடை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உபத்திரவம் வரும்போது நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அவனை உபத்திரவத்தினாலுமே பூர்ணப்படுத்துகிறார் ஆண்டவர். அநேகரை மைமேலே கொண்டு போய் சேர்க்க முடியாது. தேவப்பிள்ளைகளை மைமேலே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் நாம் உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்தப்பட வேண்டிய இருக்கிறது. அநேக உபத்திரவங்கள் வழியாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எந்த உபத்திரவங்களை அனுபவிக்கிறோம், அது கண்டிப்பாக உபத்திரவத்தை அனுபவிச்சு, அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளைகளை நம்மை எப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறாரோ அந்த பாதையில். அல்லேலூயா. சூரியன் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது போல நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையில் மகிழ்ச்சியோடு ஓடணும். அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணுமா எந்த சூழ்நிலை. அதான் பவுல் ஆமென் எழுதும்போது சொல்லுகிறார், பிலிப்பியர் நிறுவனத்தில் சிறைச்சாலைந்து எழுதுகிறார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். மறுபடியும் சொல்ல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ரோமர் 12 சொல்லுகிறார், சோதரம் நம்பிக்கை உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. அல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைகள் உபத்திரவங்களை சகிக்கணும். நமக்கு பல விதத்தில் உபத்திரம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உபத்திரம். ஐயா, அந்த இப்படிப்பட்ட உபத்திரம்லாம் வருமா? அல்லேலூயா. எப்போ வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. பலவித உபத்திரம் வரும். இப்பொழுது இருக்கிற உபத்திரம் போதாது. அல்லேலூயா. இப்போது இருக்கிற உபத்திரம் இல்லை, வரும் நாட்களில் இன்னும் அதிகமான உபத்திரம் இந்த உலகத்திற்கு அதிகமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. உலகம் பயங்கரமான ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. யுத்தங்களினாலே தேசத்தில் ஜனங்கள் அழிந்து வேதனைப்படுற பார்த்தா, ஆமேன் சோதனை உக்ரைன் போரிலே ஆமேன் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் அல்லேலூயா வீடுகளையும் இடங்களையும் எல்லாம் விட்டு சோதரம் அகதிகளாய் ஓடி ஆகாரம் இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் தங்களிடம் தவித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சோதரம் இஸ்ரவேல் அந்த ஹமாஸ் யுத்தத்திலே காசாய்ங்கிற ஒரு பகுதி அல்லே ஒரு தேசம், எவ்வளவோ ஜனங்கள் அங்கே அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் வீடுகள்லாம் உடைந்து நொறுங்கி போய் கிடக்கிறது. அந்த மக்களுக்கு ஆகாரம் இல்லை. அந்த யுத்தத்தினாலே அந்த ஜனங்கள் எவ்வளவோ வேதனைப்படுகிறார்கள். சோதரம் யுத்தம் ஓய்ந்த பாடில்லை. அல்லேலூயா. அந்த ஜனங்களை பார்த்தா எவ்வளவோ பரிதாபமாக இருக்கிறது. எதிர்பாராமல் அந்த யுத்தம் ஏற்பட்டது, எதிர்பாராமல் அந்த சம்பவம் ஏற்பட்டது. நம்முடைய தேசத்தில் அப்படிப்பட்ட எதிர்பாராத சம்பவங்கள் தேசத்திலே சம்பவிக்க போகிறது. இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் தப்பி மனசுகுமார் முன்பாக நிற்கிறமை பாத்திரமாய் மாறணும். அதற்காக ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அதிகமாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அல்லேலூயா இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் தப்பலாம். அல்லேலூயா.
தெய்வ பிள்ளைகள் ஆண்டவர்களை நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இனி என்னென்ன உபத்திரம் வரப்போகிறதோ, என்னென்ன பாடுகள் வரப்போகிறதோ, வரப்போகிற ஆமேன் பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படக்கூடாது. வெளிப்படுத்த 2:10 படிக்கிறோம். சோதனை 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீ உங்களை சோதிக்கப்படுவதற்காக சிலர் காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் மரணபரிந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகலத்தை பெறுவாய். அதில் படப்போகிற பாடுகள். பாடுன்னு வரல. அல்லேலூயா. சபைக்கு சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடலை குறித்து எவ்வளவு கொஞ்சம் கூட பயப்படாத. அல்லேலூயா. அந்த பாடுகள் நடுவிலே கர்த்தர் கூட இருப்பார். ஆண்டவர் சொல்லுகிற உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உபத்திரத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமாம். படப்போகிற பாடலை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் என்னோடத்தில் கொஞ்சம் தேர்தலுக்காய் சொல்லப்படுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:17 படிக்கிறோம். அது அதி சீக்கிரம் நீங்கள் லேசான உபத்திரம். அந்த உபத்திரத்து பிறகு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்கும். உபத்திரத்து பிறகு நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை கிடைக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம், சிலுவை சுமந்து அவரை பின்பற்றுகிற அனுபவம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இந்த பாடுகளுக்கு பின்னால் தான் அதை சுதந்திரிக்க முடியும். பரலோகத்தை நம்ம எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலான்னு சொன்னால் கிடைக்காது. அல்லேலூயா. பாடுகளுக்கு பின் வரும் மகிமை. ஒரு சின்ன பாடு, ஒரு கஷ்டம் வந்தோடனே சோர்ந்து போகிறோம். ஆமாம், எனக்கு தான் சோதனை, எனக்கு தான் வேதனை. அல்லேலூயா. சோதனை மற்றெல்லாரும் நல்லா இருக்கிறது போல நினைக்கிறீங்க. சோதனம் ஆண்டவர் அன்னன்னைக்குள்ள பாடு அதனதுக்கு போதும் என்று சொன்ன ஒவ்வொருவருக்கும் போதுமான பாடுகள் அன்னன்னைக்குள்ள பாடு அனுதினம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பி பலவிதமான சோதனைகளை நம்மை கொண்டு போவான். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நம்மை திராணிக்கு மேல் சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். ஒவ்வொருடைய திராணியும் கர்த்தர் அறிகிறார். அடிக்கடி யோசிப்பேன், சோதரன் யோபுன்ற திராணியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய திராணி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் அதாவது நம்முடைய திராணி இன்னதென்று நமக்கு அறிவிக்கும்படியாக, அது உபாகம் 13 சொல்லியிருக்கிறது. சோதரம், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை 40 வருஷமான சோதித்து நடத்திட்டு இருந்த ஆண்டவர். அப்போ தான் நம்முடைய இருதயத்தில் நமக்கு தெரியும். நமக்கு இருதயம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. உபத்திரம் இப்பமா இல்லைன்னு தெரியாது. உபத்திரம் வரும்போது அன்பு கூறு தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுடைய சோத்து அன்னியோட தீர்மானம் அழைக்கப்படுறது அன்பு கூறு யாவருக்கும் சகலவும் நன்மைக்கு ஏதோ நடக்கிறது அறிந்திருக்கிறோம். பல காரியம் நடக்கும், பல துன்பங்கள் தீமைகள் சோதனைகள் வரும். அது எல்லாவற்றையும் நன்மைக்கென்றாண்டோ செய்வார் என்று முன்கூட்டி அது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அது பின்னால் பாடுகளுக்கு பின் வரும் மகிமையை வைத்திருப்படினால எப்போதும் புரிந்து கொள்ளணும், ஒரு பாடை கடந்து தான் அதை சுதந்திரிக்க முடியும். தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. பல அனுபவங்களை நாம் கடக்க வேண்டியா இருக்கிறது. ஆமேன். அந்த அவருடைய சோதனை இவ்விதமாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பிரவேசனம் பரிபூர்ணமாய் நமக்கு அளிக்கப்படும். இவ்விதமாக அநேக உபத்திரங்களே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொன்னான் எழுதியிருக்கிறது. அது எவ்விதமான உபத்திரம் வரும் என்று சொல்ல முடியாது. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த பாடுகள் மத்தியிலே விசுவாசத்தோடு இருக்கணும், தைரியத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. ஞானத்தோடு இருக்கணும், பொறுமையோடு இச்சையடக்கத்தோடு இருக்கணும், அன்பு கூறுற மக்களாக இருக்க வேண்டும், தேவபக்தி உள்ள மக்களாக இருக்க வேண்டும், சகோதர சிநேகம் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். இவைகளுடைய வாழ்க்கையில் உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க மாட்டீங்க. ஆமை, நீங்கள் கனி உள்ளவளாய் இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமை, இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாதவன் கண் சொருகி போன குருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அந்த அனுபவத்தை பற்றி விதமாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பிரவேசனம் நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும். ஆனபடினாலே உபத்திரவத்தின் வழியை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். ஆமேன். உபத்திரம் கூகையினை தெரிந்து கொண்டேன். ஆமேன். உபத்திரப்பட எனக்கு நல்லது.
அதனால் நம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் வரும்போது அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் சொன்னார், நுகத்தை ஏற்றுக்கொண்டு இடத்திலே கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நுகம் ஆண்டவர் சோதரம் நம்மேல் வைக்கிற நுகம், சிலுவை தான் நம்மேல் வைக்கிற நுகம். சிலுவை சுமந்து அவரை பின்பற்றும்படி அழைத்திருக்கிறார். பாடுகளுக்கு பின்னாலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். பூமியிலேயும் சோதனைக்கு பிற்பாடு ஆண்டவர் அவருடைய சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. சோதனைக்கு பிற்பாடு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாலும் கடைசி சோதனையை அவர் வெற்றி பெற்றபடினாலே ஆமென் நித்தியராஜுள் பிரவேசிக்கும் பிரவேசனம் அவர் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொண்டார். அந்த சோதனை நேரத்தில் யோபு அல்லேலூயா எவ்வளோ தைரியமாய் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென். என்னை புடமிட்டாலும் நான் சுத்த பொன்னாய்த்தான் விளங்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். எந்த காரியத்திலும் தன்னுடைய நல்லறிக்கை பண்ணுகிறார். ஆமென். நான் அவரை பார்ப்பேன், அவரை சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி கடைசி நாளில் மீட்பர் பூமியில் நிற்பார் என்றும் அதை உறுதிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆமென் சோதனை வரும்போது ஆமென் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவரை ஆழமாய் விசுவாசிக்க முடிகிறது. ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் உணர முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். உபத்திரவம் பொறுமை பரீட்சையும் உண்டாகும் என்று அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. அது சோதரர் ரோமர் 15:4 அந்த வசனம் இல்லை. உபத்திரவம் பொறுமையும் ரோமர் 15:4 பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவம் பொறுமையை கொடுக்கிறது. பொறுமை பரீட்சை. பொறுமை இருக்க எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் பரீட்சிக்கப்படுவோம். பரீட்சையிலே நமக்கு நம்பிக்கை உண்டாகும். அல்லேலூயா. யோபு பரீட்சிக்கப்பட்ட போது ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. அல்லேலூயா. பொறுமை பரீட்சை சோதரம் உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். உபத்திரவத்திலே மேன்மை பாராட்ட உபத்திரவப்பட்டது சோதரம் அதில் மேன்மை பாராட்டலாம். தேவனுடைய பிள்ளைகள் பல சோதனை அனுபவித்த தேவனுடைய பிள்ளைகள் மேன்மை பாராட்ட முடியும். ஆமாம், இவ்வளவு சோதனையில் வேதனையில் கடந்து வந்திருக்கிறேன், தீயின் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலைகளை நடத்துவார். அந்த உபத்திரம் நடுவிலே தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுக்காமலும் சோர்ந்து போகாமலும் ஆமேன் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமேன். தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். தம்மாரையும் தமது மூலமாயும் அநேகரை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிற தேவன் உபத்திரவத்தினாலே நம்மை பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. இயேசு உபத்திரவத்தினால் பூர்ணப்படுத்தின பிதாவாகி தேவன் ஆமேன் அப்படியே நம்மையும் உபத்திரவத்தின் வழியாய் நம்மை பூர்ணப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். ஆமேன். பாடுகளுக்கு பின்னாலே ஆண்டு வைத்திருக்கிற இந்த மகிமையை ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். 10 நாள் உபத்திரப்படுவோம் என்று சொல்லி குறுகிய காலத்தை கத்தனுக்கு உபத்திரவத்தின் காலத்தை வைத்திருக்கிறார். அந்த உபத்திரவத்தின் காலம் ஒருவேளை நீ வரப்போறதா இருக்கிறது. கொடிய உபத்திரவத்தின் காலம் கடந்துதான் நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் போக போகிறோம். அல்ல இந்த உலகத்துக்கு பெரிய உபத்திரவம் வரும். ஹல்லேலூயா. சோதரன் ஆண்டோட பிள்ளைகள் சில சந்தேகங்களை சொல்லுவார்கள். இயேசுடைய வருகைக்கு முன்னே சீக்கிரமாக இயேசு வந்து நம்மை எடுத்துக்கொள்வார். புறஜாதிய சபையை ஆண்டவர் புறஜாதி காலம் நிறைவேறிக்கும் எருசலேம் புறஜாதியாக மிதிக்கப்படும். சோதரம் புறஜாதிய காலம் நிறைவேறிவிடும். அந்த புறஜாதி காலம் நிறைவேறும் போது புறஜாதியில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பது சோதரன் பரிசுத்தவான்களுடைய கருத்து. ஆனால் இன்னொரு கூட்டம் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், பாடுகளுக்கு பிறதான் அது கிடைக்கும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னால் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் நாம் நின்று பிடித்து உபத்திரவத்துக்கு பிற்பாடு தான் அந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. சோதரம் அப்படியான கடந்த காலங்களிலே மரித்து போன ஜனங்கள் அவர்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள் மரிக்கும்போது அநேக நோய் கஷ்டங்கள் பல பாடுகளை அனுபவித்திருக்கிறார். நான் பார்த்துருக்கிறேன். அதன் மத்தியிலே அவர்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் உபத்திரவத்துக்கு பிறகுதான் உபத்திரவத்தின் குகையில் தான் கர்த்தர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தை அனுபவித்து அவனுடைய பல கஷ்டங்களை அனுபவித்து கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அநேக நோயாளிகள் தேவனுடைய பிள்ளை நோய்வாய்ப்பட்டு பலகீனப்பட்டு
பல கஷ்டங்களை அனுபவித்து மரித்திருக்கிறார்கள். சோதரம் விடுதலை பெற சம்மதியாமல் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? வாதிக்கப்பட்டார்கள். துன்பங்கள், குறைகள், உபத்திரங்களை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. பல பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போது கடைசி காலத்திலே பெரிய உபத்திரவங்கள் ஏற்படும். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அநேகர் இரத்த சாட்சியாக மறிப்பாங்க. அல்லேலூயா. ஸோ அதுக்கு முன்னே மிகுந்த பரிசுத்தத்தோடு மிகுந்த ஆயத்தத்தோடு நாம் காணப்பட்டால் மாத்திரமே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே சோதரம் கிடைக்கணும். இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்துக்கு நம்ம ஆயத்தமாகிறத விட இந்த பூமியிலே ஆண்டவர் அதுக்கு முன்னே மறிக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. சோதரம் அவர் முன்னே மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தீங்கு வராதற்கு முன்னே அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே இனி பயங்கரமான பாடுகள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்துக்கு உலகம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. சோதரம் வடகொரியா, இன்னும் ரஷ்யா போன்ற நாடுகள் ஏராளமான யுத்த ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி அணுக்குண்டுகளை உற்பத்தி பண்ணி வைத்துக்கொண்டு எந்த நாட்டையும் தாக்கலாம் என்று சொல்லி ரெடியாக இருக்கிறார்கள். அவர் துணிந்து விட்டார்கள். அல்லேலூயா. இனி என்னதான் சம்பவிக்க போகிறது தெரியல. உலகத்திலே மிகுந்த உபத்திரம் உண்டாக போகிறது. பயங்கரமான யுத்தங்கள் வரப்போகிறது. உலகத்தின் சூழ்நிலை ஒரு நிமிஷத்திலே மாறிப்போகும். சோத்திரம். கொள்ளை நோய்களை பற்றி எழுதியிருக்கிறது. கடந்த நாட்கள் வந்த கொள்ளை நோய். சோத்திரம். அப்போ அது இப்போ பெருசாக தெரியல. அல்லேலூயா. அந்த நேரத்தில் எவ்வளவு கடுமையாக இருந்தது, எவ்வளோ கொடுமையாக இருந்தது. அதில் எத்தனையோ ஜனங்கள் மாண்டு மடிந்து போனார்கள். அல்லேலூயா. ஆமென். இனி அடுத்தபடியான கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள். சோத்திரம். தேசத்திலே பயங்கரமான பஞ்சங்கள் ஏற்படும். சோத்திரம். இன்னும் யுத்தங்கள், இவருடைய காரியங்களெல்லாம் நடக்க போகிறதா இருக்கிறது. இனி சம்பவிக்க போகிற இவைகள் என்று எழுதியிருக்கிறது. இனி சம்பவிக்க போகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனவுடைய தேவனுடைய பிள்ளை இப்பொழுதே நம்முடைய மனதிலே நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார் 10 நாள் உபத்திரப்படுவீங்க. அல்லேலூயா. சோதரம். மரணபரியந்தம் உண்மையாக இருந்தால் தான் ஜீவனத்தை பெற முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இவ்விதமாக இவருடைய ராஜ்யத்திலே பிரவேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஒரு வழியை உபத்திரத்தின் வழியை காண்பித்திருக்கிறார். அந்த வழியை சோத்திரம் தேவனுடைய பிள்ளை அறிந்து இப்பொழுதே நம்மை மனதை திடப்படுத்தி கொள்ளணும். அதான் சொன்ன திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். திடப்படுத்தினவர்களுக்கு தேவனானீர். எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்மை திடப்படுத்தித்தான் ஆண்டவர் நமக்கு தேவனானார். நாம் கடந்த நாட்களே திடப்படுத்துகிற வார்த்தை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆமாம். 2 சாமுவேல் 7:24 திடப்படுத்தி நீ தேவனானீர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை அந்த சூழ்நிலையெல்லாம் நம்மை திடப்படுத்துவார். ஆண்டவர் தேவனுடைய பயந்து போகக்கூடாது. அல்ல இனி வரக்கூடிய காலங்கள் கொடிதாக இருக்கும். எப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து கூட உபத்திரவத்தினால் நம்மை பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறபடினாலே. அல்லேலூயா. அநேக உபத்திரம் வழியாய்த்தான் தேவனுடைய பிரவேசிக்க என்று சொல்லியிருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த பிரசங்க வசனத்தை வாசித்தோம். அவன் 14:22 வாசிக்கிறோம். திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே அந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் எழும்பி கர்த்தரை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். ஒரு பெரிய உபத்திரவம் ஆமென் நமக்கு பின்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கடுமையான நாட்களையும் காலங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதன் மத்தியிலே நாம் நின்று பிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால் பயப்பட வேண்டாம். பாடலை குறித்து எவ்வளோ வேணும் பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். படப்போகிற பாடலை குறித்து எவ்வளோ வேணும் பயப்படாமல். ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா. அநேக ஒருத்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்படும். எல்லாரும் தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தவரை பின்பற்றுவோம். சிலுவை சுமந்தவரை பின்பற்றுவோம். ஆமென். சோர்ந்து போக வேண்டாம். கல்வாரி பாதை தோல்வி இல்லை. கர்த்தருக்கு முன்னோடியாய் கடந்து சென்றிருக்கிறார். ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா.
கல்வாரி பாதை தோல்வியிலேயே கர்த்தாவே முன்னோடி நீரே. கல்வாரி பாதை தோல்வியிலேயே கர்த்தாவே முன்னோடி நீரே. நடந்தே உம்மை தொடர்ந்தே வீட்டை நடந்தே உம்மை தொடர்ந்து வீட்டை கீதம் துன்ப நேரம் இந்திரே இயேசுவே. கொல்கோதா பாதை சிலுவை சுமந்து கர்த்தாவே மண்டை வந்தே. கொல்கோதா பாதை சிலுவை சுமந்து கர்த்தாவே மண்டை வந்தே. அழைத்தவரே உண்மையுள்ளோரே அப்பணியே ஜெயம் நீவா. அழைத்தவரே உண்மையுள்ளோரே அப்பணியே ஜெயம் நீவா. இயேசுவே உம்மால் ஜெயமருளும் எங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மால் ஜெயமருளும் எங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த கீதம் துன்ப நேரம் இந்திரே இயேசுவே. கொல்கோதா பாதை சிலுவை சுமந்து கர்த்தாவே மண்டை வந்தே. கொல்கோதா பாதை சிலுவை சுமந்து கர்த்தாவே மண்டை வந்தே. உந்தன் சரீர பலவீன நேரம் எந்தன் கிருபையே போதும். உந்தன் சரீர பலவீன நேரம் எந்தன் கிருபையே போதும். என்று உரைத்து என்னை அழைத்து எத்தனையோ நன்மை செய்தீர். என்று உரைத்து என்னை அழைத்து எத்தனையோ நன்மை செய்தீர். கீதம் துன்ப நேரம் இந்திரே இயேசுவே. கொல்கோதா பாதை சிலுவை சுமந்து கர்த்தாவே மண்டை வந்தே. கொல்கோதா பாதை சிலுவை சுமந்து கர்த்தாவே மண்டை வந்தே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அழைத்தவர் உண்மையுள்ளவருக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திறன் உள்ளத்தை நான் செய்தேன் என்று சொன்னார் ஆண்டவர். உபத்திரம் உண்டு அட்வான்ஸாய் சொல்லி தந்த வார்த்தையை எப்போது நம்முடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். திடன் கொள்ளுவோம். உபத்திரம் அழியாய் நம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீசருடைய மனதை திடப்படுத்துகிறார். திடப்படுவோம். ஹல்லேலூயா. திடன் தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். திடன் கொண்டு ஆண்டவருக்காக வாழுவோம். ஹல்லேலூயா. திடன் கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஆமென். திடப்படுத்தி எங்கள் தேவனான தேவன். ஆனால் உபத்திரப்பட்டு நல்லது. ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உபத்திரம் கூகையில் தெரியும். உபத்திரத்தை நம்மை பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. அநேக பிள்ளைகளை மைமீரை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் உபத்திரத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா. எந்த உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரை பின்பற்றத்தக்கதாக நம்மை திடப்படுத்திக் கொள்ளுவோம். நம்மை பலன் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லி ஹல்லேலூயா. சோதர மோசே மரிக்கிற போது யோசுவாவை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. தேவன் பலப்படுத்தினார். ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். திடன் கொள்ளும். எந்த சூழ்நிலையிலும் நம்மை திடன் கொள்வோம், திடப்படுவோம், பலப்படுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படி போடுவோம்.
அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முன்கூட்டியே நம்மை திடப்படுத்துகிற அனுபவம். ஹல்லேலூயா. உங்களை உபத்திரம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10 நாள் உபத்திரம் படுவீர் என்று சொல்லுகிறார். படப்போகிற பாடலை குறித்து எவ்வளவு நேரம் பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே சீசருடைய மனதை திடப்படுத்தி அநேக உபத்திரங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னான்னு சொல்லப்படும். ஒரு பக்கத்தில் உயர்வு, ஒரு பக்கத்தில் பல கிரியைகளை கர்த்தர் நடப்பித்தாலும் பின்னாலே பெரிய சோதனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பவுலும் பர்னபாவும் ஆமென் சோதர தேவர் என்று சொல்லி அவர்கள் பலியிடப்பட பலி செலுத்த விரும்பினார்கள். அடுத்த கட்டத்திலே சோதர சத்துருக்கள் போதனை செய்து அதை வேறு போதனையை கொடுத்து அவளை கல்லறிகிறார்கள். இப்படிப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஹல்லேலூயா. மேன்மையான ஒரு அனுபவத்துக்கு பிற்பாடு, ஆசீர்வாதமான ஒரு அனுபவத்துக்கு பிற்பாடு ஒரு சோதனையான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படப்போகிற பாடலை குறித்து எவ்வளவே நம்ம பயப்படாமல் ஆண்டவருக்கு என்று தைரியமாய் நிற்கத்தக்கதாய் விசுவாசத்திலே ஆண்டவரே எங்களை பலப்படுத்திக் கொள்ள கிருபை நம்முடைய ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிப்போம். வரும் நாட்களில் என்னென்ன சம்பவிக்க போனாலும் கர்த்தருக்குள்ளே திடனாய் நிற்கத்தக்கதாய் இப்பொழுது நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். திடப்படுத்தி நமக்கு தேவனான கர்த்தர் தேவனானார். திடப்படுத்தி அவளுக்கு தேவனானீர். ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. அருமை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. ஸ்தோத்திர. ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் பரிசுத்த நிரம்பி ஊக்கமாய் ஜெபிங்க. கொஞ்ச நேரம் ஜெபிங்க. ஆவியானவரே முன்கூட்டியே எங்களை சொல்லுகிற வார்த்தைகளினால் நாங்கள் திடப்படும்படியான கிருபையை ஜெபிக்கிறோம். படப்போற பாடுகளை குறித்து பயப்படாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே 10 நாள் உபத்திரப்படுகள் சொல்லுகிறார். மரணபரியந்த உண்மையாக இருந்தால் ஜீவிடத்தை பெறுவோம் என்று சொல்லப்படுகிறது. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தம்மாலையும் தமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். அநேக பிள்ளைகளை மைமையிலே கொண்டு சேர்ப்பதற்காக உபத்திரத்தினாலே பூர்ணப்படுத்துகிறதை காண்கிறோம். ஆமென். ஆண்டவரே நாம் அநேக பிள்ளைகளை மைமையிலே கொண்டு சேர்க்க இயேசு உபத்திரத்தினாலே பூர்ணப்படுத்தப்பட்டது போல உபத்திரத்தினால் பூர்ணப்படுத்தப்படுவோம். உபத்திரமை பூர்ணப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உபத்திரத்தினால் பூர்ணப்பட கத்த நம்முடைய ஜெபிக்கிறோம். கல்வாரி பாதை தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தவரை பின் செல்லுவோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஸ்தானம் ஜெபியுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நம்ம வந்திருக்கிற ஊழியக்காரர்